காலை வணக்கமுடன் மதுரை மல்லி சேனல். ஹாய், ஹலோ, குட் மார்னிங். 2-3 நாளாக வாக்கிங் போகவில்லை. இன்னிலேருந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ரீசனா, தூங்கிட்டேன் 2 நாளாக, அதனால் வாக்கிங் போக முடியல. இப்போ கூட வாக்கிங்க்குன்னு கிளம்பல, வெளியில் ஒரு இடம் வந்திருந்தோம். அப்படியே நான் வெயிட் பண்ணுற நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அந்த தெரிதலில் ஒரு கோயில், அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து வாக்கிங் வந்த இடத்துல மாங்காய் மரத்தில் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னா திட்டுவாங்க. பயமாக இருக்கும். மாங்காய்லாம் நிறையா இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. திருடலாமா, திருட வேண்டாமா? ஆனால் அந்த மாங்காய் புளிக்குமா புளிக்கலாம்னு தெரில. வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, ஒரு மரமாக என் கல்லப்படுது. முந்திரி மரம் அது. ஆனால் கீழே வந்து முந்திரி கொட்டை பார்த்தா வந்து பச்சையாக இருக்குது. அது காயணும், அது பழம் வைக்கணும். ஆனால் கொஞ்சம் தூரமாக மேலெலாம் இருக்குது. ஒன்றுனா இப்படி நம்ம கண்ணில் தென்படுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், திருடணும் தோணும். ஆனால் திருடனா மாட்டிப்போமேன்னு பயம். இப்போ இந்த முந்திரி பழத்தை வந்து பறிக்கலாமான்னு தோணுது. பறிக்க முடியுதான்னு பார்ப்போம். தெரியுதா? ஐயோ, பறிச்சாச்சு. மாங்காய் மரம் திருடலான்னு பார்த்தேன். இந்த பையனை திருட கேட்டு கூட வாங்கலாம். ஒரு பொருளை திருடக்கூடாது. திருடி சாப்பிட்ற பழத்துக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முந்திரி பழத்தை வந்து திருடிட்டேன். இந்த பழத்தை திருடும்போது உள்ள பயம் அப்படி இருக்குதா. யாருன்னா பார்க்குறவங்களோ தூக்கிடுவாங்களோ. இது வந்து இந்த கொட்டையை வந்து அப்படி திருவிட்டேன். பழத்தை வந்து சாப்பிட வேண்டியதான். இந்த முந்திரி கொட்டையை பார்க்கும்போது நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கார் பண்ணது ஞாபகம் வந்து அவருக்கும் இது தெரியாது. அதை நான் வந்து சொல்கிறேன். இப்படி வேகமாக போனால் நான் எப்படி தான் பேசுறது. என்ன விஷயம்னா, நேற்று தோசை சுட்டுட்டு இருந்தேன். தோசை சுட்டுட்டு இருந்தேன்னா பொடி தோசைனா நான் லாஸ்ட்டாக சுட்டுவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாருன்னா, பொடி தோசையை 2வது தோசையாக சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து பொடி தோசை சுடாத, பொடி தோசை முட்டை தோசைனா லாஸ்ட்டாக சுடணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ முந்திரி கொட்டை வந்து இதுதான் ஃபஸ்ட்டு முந்திக்கிட்டு வரும், பழம் வந்து பின்னாடி தான் வரும். எல்லா இடத்துலையும் வந்து பழம் வந்து காய் காய்ச்சி அப்படி தான் வரும். ஆனால் முந்திரி கொட்டையில் மட்டும் கொட்டை முன்னாடி வந்துடுவாரு. எங்கள் வீட்டுக்காரர் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி. வாங்க, பழத்தை சாப்பிட்டு கொண்டே போகலாம். அந்த மாதிரி கொட்டையை உடைக்கும்போது வரலப்பா, அதை வாயில் வச்சு திருவினாதான் அந்த கொட்டையை கைக்கு வந்தது. சாப்பிட்லாமா? வாவ், செம்ம டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் முந்திரி பழம் பிடிக்கும் கமெண்டில் அப்படியே சொல்லிட்டு போங்க. ஓகே, அதை கொஞ்சம் சாப்பிடும்போதே நாக்கில் டேஸ்ட்டு ஒட்டிக்கிச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டே வந்து சேர்ந்தாச்சு நம்ம ஒரு பக்கம். செம்ம. அதில் அந்த தண்ணி வரும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டே கொடுக்குது. அது பழம் கூட ஒரே சக்கை. அதில் வந்து சாறு மட்டும்தான். முந்திரி பழம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் சொல்லிட்டு போனேன். நான் கொஞ்சம் ரசித்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.